ஹலோ காய்ஸ். இன்னைக்கு நான் ஒரு மர்மமும் திகிலுமாக இருக்கும் ஹாரர் ஸ்டோரி தான் சொல்ல போறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம சாராவோட ஸ்டோரியை பார்த்தோம். அதோட கான்டினியூயேஷன் தான் இது. ஒருவேளை நீங்க லாஸ்ட் பார்ட் பார்க்கலைன்னா அத பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த கதை உங்களுக்கு புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாரா மெதுவா ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருந்தா. அவ மனசுக்குள்ள, என்னடா இது, நம்மள யாரோ பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சே. ஆனா இங்க யாருமே இல்லையே. ஒருவேளை நம்ம பிரம்மையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தா. கீழ பார்த்தா வீட்டு ஓனர் மணி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. சாராவ பார்த்ததும், சாரா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாரு. உடனே சாரா, சார், ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஏதாவது விஷயமா? வீட்ட பத்தி எதுவும் சொல்லணுமா? எனக்கு வீடு ரொம்ப புடிச்சிருக்கு சார். ஓகே தான் அப்படின்னு அவசரமா சொன்னா. ஆனா ஓனர் மணி வேற ஏதோ முக்கியமா சொல்ல வந்தாரு. ஆனா ஆபீஸ்க்கு லேட் ஆனதால சாரா அதை கேக்குற நிலைமையில இல்ல. சார், நான் இன்னொரு நாள் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஆட்டோ புக் பண்ணி ஆபீஸ்க்கு கிளம்பிட்டா. அவ கிளம்பி அந்த தெருமுனைய தாண்டறதுக்குள்ள எங்கிருந்தோ வந்த ஒரு கருப்பு பூனை நேரா அவ போற ஆட்டோக்குள்ள வந்து குறுக்க விழுந்துச்சு. இத பார்த்த சாராவுக்கு பதற்றமாயிட்டா. என்னடா இது, புது வீட்டுக்கு பார்த்து வரையமமே இப்படி கருப்பு பூனை குறுக்க விழுதுன்னு கீழே இறங்கி பார்த்தா. ஆனா அந்த பூனைக்கு ரொம்ப அடிபட்டு அந்த இடத்திலேயே செத்தும் போச்சு. இத பார்த்த சாரா மனசுல ஏதோ தப்பா பட்டுச்சு. ஆனா சாராவுக்கு இந்த சகுனம் அது இதுன்னு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அதனால இத பெருசா எடுத்துக்காம, ச்சே, தெரியாம வந்து விழுந்திருக்கும்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டா. அன்னைக்கு நைட்டு ஹாஸ்டல் வந்த சாரா வீட்டு ஓனர் கிட்ட பேசினதையோ பூனை குறுக்க விழுந்ததையோ யார்கிட்டயும் சொல்லல. ஆனா வீடு பார்த்திருக்கேன்னு மட்டும் அவங்க அம்மா கிட்ட சொன்னா. அடுத்த 2 நாள்ல சாராவோட அப்பா அம்மா அவள பார்க்க வந்தாங்க. உனக்கு ஹாஸ்டல் லைஃப் பிடிக்கலன்னா சொல்லு, வீடு பார்க்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கு சாரா, நான் ஒரு வீடு பார்த்திருக்கேன், நீங்களும் வந்து பாருங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அப்படி போகும்போதே அடுத்த அபசகுனம் நடந்துச்சு. போற வழியில கோயிலுக்கு போலாம்னு கிளம்புறாங்க. அங்க போனா அர்ச்சனை தட்டுக்கைய தவறி கீழ விழுது. இத பார்த்த அவங்க அம்மாவுக்கு மனசு சரியில்ல. இது நல்ல சகுனமா தெரியலையேன்னு முணுமுணுத்தாங்க. ஆனா சாராவோ, அம்மா, நான் தான் தெரியாம தட்டி விட்டுட்டேன், இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணாதன்னு அசால்ட்டா சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. வீட்டுல ஓனர் வந்து வீட்டைக் காட்டினாரு. நீங்க 3 பேரு தான் இங்க இருக்க போறீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு சாரா, இல்ல, நான் மட்டும் தான். அப்பா அம்மா எப்பவாவது தான் வருவாங்கன்னு சொன்னா. உடனே ஓனர், சரி அம்மா, ஆனா நான் சொன்ன கண்டிஷன் ஞாபகம் இருக்கா? என்ன ஆனாலும் சரி, நீங்க மொட்டை மாடிக்கு மட்டும் போகவே கூடாதுன்னு ரொம்ப அழுத்தமா சொன்னாரு. இதைக் கேட்ட சாராவோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏன் அப்படிச் சொல்றீங்க? மொட்டை மாடியில அப்படி என்ன இருக்குன்னு கேட்டாங்க. அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகம் ஓட ஆரம்பிச்சிடுச்சு சாரா. உடனே, அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஆபீஸ் வேலையே சரியா இருக்கு. நான் எதுக்கு மொட்டை மாடிக்கு போகப் போறேன்? எனக்கு இந்த வீடு ரொம்ப வசதியா இருக்கு. ஆபீஸ் பக்கத்துல இருக்கு. வாடகையும் கம்மி. எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கலாம்னு சொல்லி அம்மாவ ஒரு வழியா சம்மதிக்க வச்சா. அப்போ ஓனர், உங்க அப்பா எங்கன்னு கேட்டாரு. சாரா திரும்பி பார்த்தா அவங்க அப்பாவ காணோம். உடனே ஓனர் சுதாரிச்சுக்கிட்டு, ஒருவேளை அவர் மொட்டை மாடிக்கு போயிருப்பாரோன்னு பதறிப் போய் வேகம் வேகமா மாடிக்கு போனாரு. அங்க சாராவோட அப்பா மொட்டை மாடியை சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ ஏதோ ஒரு உருவம் அவரை நோக்கி வேகமா வந்துட்டு இருந்துச்சு. இத பார்த்த ஓனர், சார், இங்க என்ன பண்றீங்க? இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன்லன்னு கத்துனாரு. அந்த சத்தம் கேட்டு அவரது மனைவி லதா வேக வேகமாக மேலே வருகிறாள். அங்கே சாராவின் அப்பாவை பார்த்ததும் அதிர்ச்சியில் அப்படியே நின்று விடுகிறாள். இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா ஓனர், நீ சும்மா இரு, ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஒரு வாடகை வருது, அதை கெடுக்காதன்னு சொல்லி அவங்க வாயை அடைச்சிட்டாரு. கீழ வந்ததும் சாராவோட அப்பா, வீடு நல்லா இருக்குமா, இதையே எடுத்துடலாம்னு சொன்னாரு. ஆனா அவங்க அம்மா,
சாரா நல்லா யோசிச்சுக்கோன்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க. அதுக்கு சாரா, அம்மா, எதற்கும் பயப்படாதே. எந்த காலத்தில் எதைப் பற்றி பேசுற? நீ எப்ப பாரு பயந்துட்டே இருக்காதன்னு சொல்லி வாடகை அட்வான்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஓனர் சொன்னார், மாசம் 2000 ரூபா வாடகை, 10,000 அட்வான்ஸ். இதக் கேட்ட சாராவோட அப்பாவுக்கு ஷாக். என்னங்க சொல்றீங்க? இந்த மெயின் ஏரியாவுல ஒன்னு பிஎஸ்கே வீட்டுக்கு 2000 ரூபா வாடகையா? ன்னு கேட்டாரு. ஆனா சாராவுக்கு ரொம்ப சந்தோஷம். சாரா அப்பா கேட்கிறார், என்ன அம்மா, 2000 வாக்கிக்கு எப்படி 1 BHK தருவாங்க? இதெல்லாம் உனக்கு சரியா? அப்பா, அம்மா மாதிரி நீங்களும் பேசாதீங்கன்னு சாரா சொல்ல வீட்டை எடுக்க சம்மதிச்சாங்க. ஆனா பால் காய்ச்சும் போது அந்த பால் திரிஞ்சு போச்சு. இத பார்த்த சாராவோட அம்மா, நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த வீட்டுல எதுவுமே சரியில்ல. இந்த வீடு நமக்கு வேண்டவே வேண்டாம்னு கத்துனாங்க. அதுக்கு சாரா, அம்மா, பால் கடையில கெட்டுப்போன பாலை கொடுத்திருப்பான். அதுக்கு ஏன் வீட்டு மேல பழி போடுறீங்கன்னு சொல்லி ஒரு சின்ன சண்டை நடந்து அப்புறம் எல்லாரும் சமாதானமானாங்க. அன்னைக்கு நைட் சாரா தூக்கத்துல ஒரு கனவு காண்றா. அவ மொட்டை மாடி படி ஏறி மேலே போய் அங்கே சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டேங்க்லேந்து ஒரு சத்தம் கேக்குது. கிட்ட போறா. விசித்திரமா இருந்துச்சு. கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. பின்னால் தண்ணீர் தொட்டியிலிருந்து ஒரு கை நீண்டு வந்து அவளை தொட்டிக்குள் இழுத்துச் செல்கிறது. கண் முழிச்சு பார்த்தா பக்கத்துல அம்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அத பத்தி யோசிச்சதுனால அது நமக்கு வந்த கனவா இருக்கும். வீட்டு மெயின் டோர் தொறந்து இருக்கு. திரும்பி போய் கதவை லாக் பண்ணிட்டு யோசிக்கிறா. கதவை நாம லாக் பண்ணி வச்சிருந்தோமே சொல்லிட்டு சாராவுக்கு யோசனையாயிருக்கு. அடுத்த நாள் காலை அவளுக்கு ஒரே குழப்பம். நேத்து ராத்திரி நாம தானே கதவை லாக் பண்ணோம், எப்படி திறந்துச்சு ன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வீட்டு ஓனர் அங்க வந்தாரு. வந்தவர் நேரா சாரா கிட்ட, நீ நேத்து ராத்திரி மொட்டை மாடிக்கு தானே போனன்னு கேட்டாரு. சாராவுக்கு ஒண்ணுமே புரியல. நான் போகலையே சார், நீங்க தப்பா சொல்றீங்கன்னு சொன்னா. அப்போ என் வீட்டு மாடி சாவி உனக்கு எப்படி கிடைச்சுச்சுன்னு ஓனர் கேட்டாரு. அதுதான் எனக்கும் தெரியல. உங்க வீட்டு சாவி எனக்கு எப்படி கிடைக்கும்னு சாரா சொன்னா. அவங்க அம்மா குறுக்கிட்டு, அவ என் கூடத்தான் படுத்துட்டு இருந்தா, அவளாம் போக மாட்டா, வேற யாராவது போயிருக்காங்களான்னு பாருங்கன்னு சொல்லி ஓனரை அனுப்பி வச்சாங்க. ஆனா ஓனர் போகும்போது, நீ தப்பு பண்ணிட்ட சாரா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இதை கேட்ட சாராவுக்கு ஒரே குழப்பம். ஒருவேளை நாம தான் போனோமோ? நேத்து நைட்டு கதவும் தொறந்திருந்துச்சு. ஆனா நாம கனவுல தானே போனோம். அது உண்மையா பொய்யா? அவளுக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. சாரா போனது கனவா இல்ல நிஜமா? அந்த மொட்டை மாடியில என்ன இருக்கு என்ற கேள்வி அவளுக்குள் தொடர்ந்து சுழன்று கொண்டே இருந்தது. இதோடு இன்றைய பகுதி முடிகிறது வாங்க. அடுத்த வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.